நவராத்திரி காலங்களில் நாம் சுண்டல் வகைகள் செய்து நெய்வேத்தியம் பண்ணுவோம். ஒன்றுமே நம்மளோட ஆன்மீக பூமியில் ஒவ்வொரு ஆன்மீக விழாவுமே பல தாத்பரியங்களை நோக்கங்களை கொண்டது. அதாவது நல்லா ஊற வைக்கணும். அந்த பயிறு வகைகளை ஊற வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, வாயு பிரச்சனை வராது. வேக வைக்கும்போது எல்லா நபர்களுக்கும் எல்லா வயது தரப்பினருக்குமே அது நல்ல செரிமானத்தை உண்டு பண்ணும். இது நரம்பு பிரச்சனைகள், என்ன நரம்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கெண்டைக்காலில் அந்த நரம்புகள் சுருண்டு வர்றதுலேருந்து மூளையில் தோன்றக்கூடிய அந்த அல்சைமர் நோயிலிருந்து எல்லாமே உங்களுக்கு இது விலகும். நரம்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குது எல்லாமே விலகும். அதுபோல் நீரிழிவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். நீர்க்கட்டிகள், அந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், அது அந்த நீர்க்கட்டிகள் வர்றதும் அந்த ஸ்கேன் போய் எடுக்கிறதும் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த பச்சை வேர்க்கடலையை அதை நீங்கள் ஊற வச்சு 10 மணி நேரம் ஊற வச்சு 20 வேர்க்கடலை மட்டும் காலையில் முதல் உணவாக அந்த 20 வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் எதுவும் சாப்பிடாம அடுத்தது டிஃபனோ காஃபியோ எது வேணாலும் குடிச்சுவாங்க. கண்டிப்பாக அந்த அந்த நீர்க்கட்டிகள் உடையும். நீங்கள் அதே போல் தசை நார்கள் வலுவாக இருக்க, இப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டில் இப்போ ஒருத்தங்களுக்கு இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. அது அந்த காலில் கொஞ்சம் அதை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. அந்த தசை நார்கள் வலுவாகிறதுக்கு அவங்க ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதோட இந்த வேர்க்கடலையை நீங்கள் வேக வச்சு கொடுக்கும்போது தினமும் ஒரு அரை கைப்பிடி கொடுத்து வரும்போது தசை நார்கள் நல்லா வலுவாகும். அதாவது நீர்க்கட்டிகளுக்கு தான் நம்ம ஒரு 20 வேர்க்கடலையை 10 மணி நேரம் ஊற வச்சு பச்சையாக சாப்பிட்றது. மற்றதெல்லாமே வேக வச்சு சாப்பிடும்போது மருத்துவ பலன் அதிகம். நம்மளோட ரத்தத்தில் தேவையில்லாத பொருட்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த பொருட்களை நீங்கள் கடலை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது, நம்ம சொல்கிறது ஒரு 25 கடலை தினமும் அப்படிங்கிறது போல் ஒரு 20 கடலை உங்களோட அந்த ஒபிசிட்டி, உங்களோட வயசு, உங்களுக்கு இருக்க நோய்கள் பொறுத்து அதுபோல் ஒரு 20-25 கடலை டெய்லியுமே நீங்கள் வேக வச்சு என்ன ஒரு கைப்பிடி ஊற வச்சிங்கன்னா ஒரு குடும்பத்துக்கே போதும். அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் சுற்றிட்டு இருக்க தேவையில்லாத பொருட்களை இந்த கடலைக்குள்ளே இருக்கக்கூட மூலக்கூறுகள் கல்லீரலுக்குள்ளே தள்ளிடும். கல்லீரல் என்ன, அது நம்மளோட தொழிற்சாலைன்னு சொல்லலாம். அது அந்த கழிவாக வெளியே தள்ளிடும். அதுபோல் ஒரு உன்னத படைப்பு இந்த வேர்க்கடலை. கசப்பு வேர்க்கடலையாக இருந்ததுன்னா அதை உடனடியாக துப்பிடுங்க. ஏன்னா அதை ஜீரணத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். கசப்பு வேர்க்கடலை அவ்வளோ மோசமானது. வேர்க்கடலைன்னா கொழுப்பு அப்படின்னு நம்ம பயப்படுறோம்ல. ஆமாம், வேர்க்கடலை கொழுப்பு தான், ஆனால் நல்ல கொழுப்பு. நல்ல கொழுப்பு நம்மளோட உடம்புக்கு தேவை. அப்போ இந்த வேர்க்கடலையை சாப்பிடும்போது எல்டிஎல்ங்கிற அந்த கெட்ட கொழுப்பு கரையும். கெட்ட கொழுப்பு கரையிறதுக்காக நம்ம என்னென்ன பாடுபடுறோம், எவ்வளவு நம்ம டேப்லெட் எடுத்துக்கிறோம். எனக்கே பாருங்களேன், உடம்பு பார்த்தா லீனாக தான் இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு அவ்வளவு தாறுமாறாக இருக்குது. அதுபோலலாம் நம்ம தினம் ஒரு 10 கடலை 20 கடலை ஊற வச்சு 10 மணி நேரம் ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கும்போது நல்ல கொழுப்பு நம்மளுக்கு ஜாஸ்தியாகும்போது கெட்ட கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக இதனால கொஞ்சம் சொற்ப அளவு கம்மியாகும். 100 உலக்கால் 1 உலக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். வேர்க்கடலை எடுக்கும்போது எண்ணெய் வித்து இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான கடலை உடம்புக்கு நல்லது. இதை 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 10 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். இந்த தண்ணியை ஊறின தண்ணியை கீழே கொட்டிடுவோம். குக்கரில் போட்டு அந்த கடலை மிதக்க நீர் விட்டு உப்பும் போட்டு ஒரு 4 விசில் 40% ஃப்ளேமில் எடுக்கும்போது நல்ல மிருதுவாக உங்களுக்கு வெந்து வரும். ஒரு பச்சை மிளகாயை இடிச்சுக்கிறோம், 1/4 இன்ச்சு இஞ்சியையும் இடித்து வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் நெய்வேத்தியத்துக்குன்னா தனியாக உப்பு கடலையை எடுத்து வச்சுருங்க. இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கிறோம், வெங்காயம் போட்டு தாளிக்கிறோம். இடித்த அந்த பொருள், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு சுண்டக்காய் அளவு வெல்லம் போடுறோம், கடலையை போடுறோம், 2 பெரட்டி தேங்காய், மல்லித்தலை ரொம்ப பிரமாதமான ருசியை இன்க்ரீஸ் பண்ணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. எடுத்து சர்விங் பவுலில் மாற்றிடலாம்.